ஊழியர்களுக்கு அகவிலைப்படி தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதிப்பின் காரணமாக அரசுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வருவாய் இழப்பை ஈடு செய்யும் விதமாக அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே ஈட்டிய விடுப்பு அதனை விண்ணப்பிப்பதற்கான வழிமுறை என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 2021 ஜூலை வரைக்கும் இந்த உத்தரவு பொருந்தும் என்று இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை ஏற்கனவே நிறுத்தி வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலிருந்து என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது, குறிப்பாக அகவிலைப்படி எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறதோ 17% என்ற அளவுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறது. அதே விலை தொடரும் என்று தற்போது இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் தகவலுடன் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், தற்போது இந்த அரசாணையில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்ன? தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கும். தற்பொழுது இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டத்துல இந்த கொரோனா நோய் தடுப்பு பணிக்கு ஏராளமான பணம் செலவாகக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக அதை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்கும். அதே போல பென்ஷனர்ஸ்க்கு ஓய்வூதியர்களுக்கும் இந்த அகவிலைப்படி பொருந்தும். இந்த அகவிலைப்படி அடுத்த ஆண்டு 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வரை இந்த அகவிலைப்படி உயர்வு ரத்து செய்யப்படுகிறது. இன்று காலை தான் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த ஈட்டூதிய தொகையும் இன்றைக்கு ரத்து செய்யப்படும் என்கிற அரசாணை வெளியிடப்பட்டது. தொடர்ந்து தமிழக அரசு தற்பொழுது இந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. இதற்கான காரணம் என்று சொன்னால் தமிழக அரசு ஏற்கனவே மிகுந்த ஒரு நிதி பற்றாக்குறை மாநிலமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த கொரோனா நோய் தொற்று என்பது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே அதை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த அகவிலைப்படியுடைய நிறுத்தம் என்பது இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக நிறுத்தம் செய்யப்பட்டு அதுக்கான உத்தரவை அரசாணையாக வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மட்டும் பொருந்துமா, இல்ல உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியக்கூடியவர்கள், தனியார் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இவங்களுக்கும் பொருந்துமா? இது அகவிலைப்படியை பொறுத்தவரை பல்வேறு கட்டங்களாக இருக்கிறது. அதாவது அரசு ஊழியர்கள் A, B, C, D என 4 வகையாக பிரிக்கப்படுறாங்க. அந்த அத்தனை பேருக்கும் அகவிலைப்படி இருக்கு. அவர்களுக்கு இது பொருந்தும், ஆசிரியர்களுக்கு இது பொருந்தும். அதற்கு பிறகு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி அரசு வழங்கும். ஒவ்வொரு மத்திய அரசு எப்போதெல்லாம் அகவிலை உயர்த்துதோ அப்போதெல்லாம் வழங்கும். அவர்களுக்கும் இது பொருந்தும். எனவே அரசால் பயன்பெறக்கூடிய அரசு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய அத்தனை ஊழியர்களுக்கும் இந்த அகவிலைப்படி பொருந்தும். இது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 2021ஆம் ஆண்டு வரை இந்த அகவிலைப்படி இதை நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொகையை இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனாக இருக்கக்கூடிய இந்த COVID-19 இந்த நோய் தடுப்பு பணிகளுக்கு அந்த தொகை செலவு செய்யப்படும் என்கிறதான் இன்றைக்கு அந்த அரசாணையாக இன்றைக்கு நிதித்துறை செயலாளர் கிருஷ்ணன் அரசாணையாக வெளியிட்டிருக்கிறார். தேவப்பிரியா, அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே ஈட்டிய விடுப்பு நிறுத்தப்பட்ட நிலையில் தற்போது அகவிலைப்படியும் வரக்கூடிய 2021ஆம் ஆண்டு ஜூலை மாத வரை நிறுத்துவதாக தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. தொடர்பான விரிவான தகவலை கொடுத்தீங்க அபினேஷ். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.